ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அக்குபஞ்சர் ஹீலர் பேசுகிறேன். ஆரோக்கிய வாழ்வு யூடியூப் சேனலில் உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்னன்னாக்கா பைல்ஸ் மூலம் அது எப்படி குணப்படுத்துறதுங்கிற முக்கியமான அக்குபஞ்சர் புள்ளிகளை பற்றியும் அதோடைய அக்கு ப்ரெஷர் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? பைல்ஸ் எல்லாருக்குமே இப்போ இருக்கிற உலகத்தில் காமனாக ஒரு வியாதியாகவே இருக்குது. சரிங்களா? அது எப்படி முழுமையாக நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரணும், குணப்படுத்தணுங்கிறது அந்த அவேர்னஸ்க்காக தான் நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இப்போ அது யாருக்கெல்லாம் வருதுனாக்க, நிறைய சிட்டிங் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, நிறைய டிரைவர்ஸுங்க. சரிங்களா? ஆஃபீஸில் இப்போ பார்த்தாலும் நிறைய நேரம் உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செய்கிறவங்க. சரிங்களா? அதுமேட்டு இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள் இதெல்லாம். ஜென்ரலாக இந்த அக்குபஞ்சர் பைல்ஸை குணப்படுத்துறதுக்கான சில முக்கியமான புள்ளிகள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ST37. சரிங்களா? அப்புறமேட்டு ST38, அப்புறமேட்டு இந்த LI10. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் லொக்கேஷன், அக்குபஞ்சர் லொக்கேஷன் சொல்லிட்டு நீங்கள் அக்குபஞ்சர் கூகுளில் போட்டிங்கனாவே அது வந்துடும். அந்த புள்ளியை நம்ம கரெக்டாக ஒரு மிளகு எடுத்து அதுக்கு மேலே இப்போ LI11 இங்கே நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல அந்த புள்ளியை மார்க் பண்ணிவிட்டு மிளகு ஒன்று வச்சு அது மேலே ஒரு 60 தடவை கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கான பைல்ஸ் தொந்தரவு படிப்படியாக கம்மியாயிடும். சரிங்க? இது அக்குபஞ்சர் புள்ளி. அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களும் சரிப்படுத்தணும். தூக்கமின்மை இருக்கக்கூடாது. கரெக்டான நேரத்தில் 8 மணி நேரங்கிறது